ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். பரிகாரங்கள் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிற ஒருத்தங்களுக்கு ஜோதிடம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஜோதிடத்தில் அவங்களுக்கு அந்த கணிக்கக்கூடிய ஞானம் அப்படிங்கிறது கிடையாது. ஜோதிடத்தை படித்து வச்சுருப்பாங்க. இந்த கிரகம் இதை செய்யும், அந்த கிரகம் காரகங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும், பாவக்காரகங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும், கிரக காரகங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும், நட்சத்திர காரகங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதில் சில விஷயங்களும் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதை எல்லாம் வச்சு கணிக்கணும். புரிஞ்சுதுங்களா? இந்த விஷயங்களெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கிரகங்களும் பாவங்களும் செய்யும், இந்த நேரத்து தசாபுத்திகள் இப்படி நடக்கும் அப்படின்னு எல்லாமே கணிக்க தெரியணும். ஓகேங்களா? அந்த கணிக்க தெரிஞ்சவங்க தான் சிறந்த ஜோதிடர்கள். விஷயங்களை தெரிஞ்சு மட்டும் வச்சிட்ருக்கவங்க தான் இந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது, இந்த நேரத்தில் இது நடந்துருங்க, அந்த நேரத்தில் இது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தான் கணிக்கவே தெரியாது. அவங்க சொல்ல முடியாமல் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த கோயிலில் போய் இந்த பூஜை செய்யுங்க, இந்த கடவுளை இங்கே இதே பெருமாள். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பல பெருமாள் இருக்காங்க, பல சிவன் இருக்காங்க, பல கணபதி இருக்காங்க, பல முருகர் இருக்காங்க. எல்லா கடவுளும் எல்லா இதுலேயும் இருக்காங்க. ஆனால் கடவுள் ஒன்று தானே. ஒரு முருகரால் இங்கே இருக்கிற முருகர், இங்கே கோயம்புத்தூரில் மருதமலையில் முருகர் இருக்கார், அந்த முருகருக்கு சக்தி கிடையாதா? திருச்செந்தூர் போனால் மட்டும்தான் அந்த முருகருக்கு மட்டும்தான் சக்தி இருக்கா? நல்லா யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. முருகர்னா அவர் எல்லா இடத்துலையும் முருகர் தான். அவருக்கு ஒரு சக்தி இருக்குதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அவருக்கு எந்த இடத்துல போனீங்கனாலும் சக்தி இருக்குது. நீங்கள் திருச்செந்தூர் போகிறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு அனுபவம். அங்கே இருக்கிற கோயிலை போய் பார்க்கணும், அங்கே இருக்கிற கடலை போய் பார்க்கணும், அங்கே இருக்கிற அந்த கடவுளுடைய வடிவத்தை பார்க்கணும், அங்கே வர்ற கூட்டத்தை பார்க்கணும், அங்கே ஒரு கோயிலில் ஒரு யானை இருக்குது அதை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்காக தான் நீங்கள் திருச்செந்தூர் போகிறீங்களோ தவிர இந்த மருதமலை முருகருக்கு என்ன சக்தி இருக்கோ அதே சக்தி தான் அங்கே திருச்செந்தூரில் இருக்கிற ஒரு முருகருக்கும் இருக்கும். இந்த நம்ம வீட்டில் படத்துலையோ இல்லை சிலையாவோ நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஒரு கடவுள் வச்சுருக்கீங்கள, அவரை நீங்கள் முருகர் அப்படின்னு நம்பினீங்கன்னா அவருக்கு அந்த மருதமலையில் இருக்க அதே முருகரோட சக்தி இருக்குது, திருச்செந்தூரில் இருக்க அதே முருகரோட சக்தி இருக்குது, மலேசியாவில் இருக்க 10 மலை முருகரோட சக்தியும் இந்த நம்ம வீட்டில் இருக்கிற அந்த படத்தில் இருக்கிற முருகருக்கு இருக்குது. இல்லை நீங்கள் சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சிலைக்கும் அந்த சக்தி இருக்கிறனால தானே நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அதை அவரை கடவுள்னு சொல்லி. அப்போ அவரை நம்ப மாட்டீங்க. ஆனால் எங்கேயோ இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்மளுக்கு இந்த விஷயம் நடந்துரும் அப்படின்னு அதுவும் ஒரு ஜோதிடர் உங்ககிட்ட சொல்கிறார். இங்கே இருக்கிற பெருமாள், நம்ம ஊர்லேயே எவ்வளவோ பெருமாள் கோயில்கள் இருக்குது, அந்த பெருமாளையெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம். நாங்கள் அங்கே இருக்கிற திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பள்ளிகொண்ட பெருமாளை தான் நாங்கள் நம்புவோம். அவர் கடவுள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த திருச்சியில் இருக்கவங்க ஸ்ரீரங்கத்துக்கு போய் சாமி கும்பிட்டு வராங்க. நம்ம இங்கே இருக்கிற பெருமாள் கோயிலில் போய் பீலமேட்டில் கரிவரத ராஜ பெருமாள் இருக்கார், பாப்பநாயக்கம்பாளையத்தில் சீனிவாச பெருமாள் இருக்கார், நேரு நகரில் கூட பெருமாள் இருக்காருங்க. எல்லா பெருமாளும் இருக்காங்க. அவங்களுக்கும் தனித்தனி பேர் இருக்குது. வரதராஜ பெருமாள், எல்லா பெருமாளும் கல்யாண பெருமாள் சொல்லி சூலூரில் இருக்கார். அந்த மாதிரி எல்லா பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு தான் இருக்கும். அது எல்லாமே அனுபவம் தான். ஓகேங்களா? நீங்கள் அங்கே போய் சாமி முன்னாடி கையெடுத்து வச்சு கும்பிட்டீங்க அப்படின்னா அங்கே நமக்கு பெருமாள் மட்டும்தான் தெரிவார். எந்த பெருமாள், அது எந்த ஊர், அதெல்லாம் தெரியவே தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா பக்தியே கிடையாதுங்க. அங்கே போய் கடவுள் முன்னாடி நம்ம கும்பிடுறப்போ நமக்கு கடவுள் தான் தெரியணும், அவரோட மகிமை தான் தெரியணும். அதுதான் நமக்கு பக்தி அப்படின்னு சொல்கிறதுனால எந்த ஊரில் நம்ம பக்கத்தில் நம்ம சந்தில் இருக்கார்ல விநாயகர், அவர் நமக்கு கொடுக்குற சக்தியை விட பிள்ளையார்பட்டியில் இருக்கிற விநாயகர் கூட கொடுக்க முடியாது. அவரும் கடவுள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அவருக்கும் பல சக்திகள் இருக்குது. அதே சக்தி நம்ம சந்தில் இருக்கிற விநாயகருக்கும் இருக்குது. அப்போ அதை நீங்கள் நம்பினாதான் அந்த கடவுள் உங்களுக்கு வேலை செய்வாரோ தவிர நான் அங்கே இருக்கிற கடவுளை போய் கும்பிட்டாதான் ஆகும், நீங்கள் அங்கே போயிட்டு வந்துருட்டீங்கன்னா உங்களுக்கு இது நடந்துரும் அப்படின்றது அடுத்தவங்க நமக்கு சொல்கிறது. நீங்கள் கேட்கலாம், அங்கே போனால் தான் நடக்குமா சாமி, எங்கள் வீதி முக்கில் இருக்கார் விநாயகர், அவரை கும்பிட்டாலும் நடக்கும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க நடக்கும், நீங்கள் போயிட்டு வர முடியும்னா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சாமிக்கிட்ட நம்ம கும்பிடணுமோ தவிர நான் அங்கே போனால் தான் அவர் எனக்கு அருள்பாலிப்பார் அப்படிங்கிற விஷயமெல்லாம் கிடையவே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு அவர் தான் நமக்கு செய்வார், இவர் தான் நமக்கு செய்வார் அப்படியெல்லாம்
நினைக்காதீங்க. அந்த அந்த கோயிலுக்கு போனால் தான் ஆச்சு, கோயிலுக்கு போக சொன்னாங்கங்க, என்னால் போகவே முடியல, போயிருந்தா கூட ஏதோ நல்லது நடந்திருக்குமோ என்னமோ, யார் சொன்னா அப்படின்னு சொல்கிற ஒரு அம்மா என்கிட்டே சொன்னாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் கடவுள் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற படத்தில் இருக்கிற, நீங்கள் செல்லில் எல்லோரும் ஃபோனில் படம் வச்சுருக்கீங்களே சாமி படம், அவரும் கடவுள் தான். அவரை கும்பிடுங்க. அவர் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாரா? பிள்ளையார்பட்டியில் இருக்கிற விநாயகர் தான் உங்களுக்கு செய்வாரா? அப்போ எதுக்கு இங்கே முக்கு விநாயகர் வச்சுருக்கீங்க? ஒரு நம்பிக்கையில் தானே வச்சுருக்கீங்க. அதே தான் அங்கேயும், அங்கே இருக்கிறவரும் அதே தான், இங்கே இருக்கிறவரும் அதே தான். ஈச்சனாரியில் இருக்க விநாயகருக்கும் நீங்கள் அவருக்கு பவர் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இருக்குது. நீங்கள் அவருக்கு இல்லை, அங்கே போனால் பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு தான் இருக்குது, இங்கே ஈச்சனாரி விநாயகருக்கு நீங்கள் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அவருக்கு இருக்காது. புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி நம்பிக்கை தாங்க கடவுள். நம்ம இங்கே இருக்கிற நம்பி கும்பிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு நடக்க வேண்டியது எல்லாமே நடக்கும். ஆனால் நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கு வேணாலும் போங்க, அதை பற்றியெல்லாம் நான் போகாதீங்க, அந்த கோயிலுக்கு பவர் இல்லைன்னா நான் சொல்ல, எல்லா கடவுளுக்கும் பவர் இருக்குது. நீங்கள் போகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய அனுபவம். நமக்கு ஒரு அங்கே கோயிலுக்கு போனோம், அந்த விநாயகரை போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு அனுபவம் தான். ஆனால் வேண்டுதலை அங்கே கொண்டு போய் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டில், நம்ம ரோட்டில் இருக்கிற முக்கு விநாயகர், இங்கே கருத்துமேட்டில் இருக்க முருகர், அவங்கள கும்பிட்டிங்கனாலே உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையுமே செய்வாங்க. கிரிவலத்துக்கு திருவண்ணாமலை இப்போ ஃபேமஸ் ஆச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேயே பாலக்காடு மெயின் ரோட்டில் வந்து மதுக்கரை கிட்ட தர்மலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு சிவன் கோயில் இருக்குது, மலை கோயில். அந்த மலை கோயில் வந்து சுற்றியும் 4 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்குது அந்த மலை. அதில் வந்து இப்போ கிரிவலம் எவ்வளோ நாளாக போயிட்டுருக்காங்கன்னு தெரியாது, ரொம்ப நாளாக போயிட்டுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிய வந்தது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து அங்கே கிரிவலம் போகிறாங்க அப்படின்னு தெரிய வந்து, அதுக்கப்புறம் நான் ஒரு 2 தடவை போயிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது, திருப்தியாக இருந்தது மனசுக்கு. கோயிலுக்கு போனோம், அந்த திருவண்ணாமலையில் போய் அவ்வளவு கூட்டத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நடக்கிறதுக்கு எல்லாம். அப்புறம் தூரமும் ஜாஸ்தி. ஆனால் இங்கே ஒரு 4 கிலோமீட்டர் தான், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அட்டகாசமான கோயில். மேலே ஏறுறதும் கொஞ்சம் கால் வலிக்கும், நல்ல ஹைட்டு. ஒரு நாளைக்கு கிரிவலம் தான் போக முடியும், இன்னொரு நாள் தான் ஏற முடியும். ரெண்டும் ஒரே நாள் செய்கிறதுங்கிறது சிரமம். ஆனால் மிக சிறப்பாக, ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு சிவன் கோயில், மிக சிறப்பான, அவ்வளோ அழகாக இருக்கும். லிங்க வடிவம் தான், அற்புதமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். போயிட்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து எனக்கு அந்த கோயிலில் சாமி மேலே நம்பிக்கை இருக்குது, மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும், அவரை பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும். அதே போல் இங்கே ஊருக்குள்ளேயே சிவன் கோயில் இருக்குது. ஓகேங்களா? அந்த சிவன் கோயிலில் அவரும் சிவன் தான், அவரை போய் பார்த்துட்டு வந்தாலும் அதே மனசு நிம்மதியும் திருப்தியும் தான் ஏற்படுது இல்லைங்களா? இவருக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அதே சிவன் தான் அங்கேயும் மலை மேலே இருக்கார். அவர் மலை மேலே இருக்கிறனால நமக்கு கிரிவல பாதை கிடைக்கிது, அங்கே நம்ம சுற்றி கும்பிட்டு வரோம். இவர் ஊருக்குள்ளே இருக்கிறனால அவர் நம்ம கோயிலை மட்டும் சுற்றி கும்பிடுறோம். ஆனால் இந்த 2 சாமிக்கும் சக்தியில் என்ன மாறுபாடு இருக்குங்க? எதுவுமே கிடையாது. இங்கே இவர்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ, என்ன கும்பிடுறீங்களோ, ஆக்சுவலாக உண்மையிலும் சொல்லப்போனால் சாமியை வந்து நீங்கள் எந்த கோரிக்கையும் வைக்கக்கூடாது. அவருக்கு உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ அது அத்தனையும் கொடுத்து தான் உங்களை இந்த உலகத்துக்கே அனுப்பிச்சிருக்காரு. என்ன நம்ம உடல், இந்த தோல், நரம்பு, சதை, ரத்தம், இந்த நகம் கூட அதுவாக வளர்ந்தாதான் உண்டு, உங்களால் இந்த நகத்தை வளர்த்த முடியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு வேணுமோ அத்தனையும் கொடுத்து, அறிவு, தெளிவு, பர்சனாலிட்டி எல்லாமே கொடுத்தாச்சு. இன்னும் அவர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த உலகத்தில் வந்து உங்கள் மூளையை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லபடியாக வாழ்கிறதும் இல்லை, எப்படி வாழ்கிறீங்களோ அது உங்களோட பொறுப்பு தானோ தவிர அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சாரோ செஞ்சிட்டாரு. எவ்வளவோ பேர்த்த ஒரு கை கால் முடமாக, கண் இல்லாமல், அந்த மாதிரியெல்லாம் படைச்சிருக்காரு இல்லையா? அது எல்லாமே அவங்க கருமா கேத்து தான் நடந்திருக்கு. ஆனால் நமக்கு அது அப்படியெல்லாம் இல்லாமல் நம்மளை நல்லபடியாக படைச்சதுக்கப்புறம் இன்னும் அவர்கிட்ட கேட்க என்ன இருக்குது? ஓகே, ஏதோ சில விஷயங்கள் தள்ளி போகும், நம்ம முயற்சிகள் தோல்வி அடையும், அப்போ நம்ம அவர்கிட்ட தான் போய் நின்னாகணும். ஓகே, அதையும் எங்கெங்கேயோ போயெல்லாம் நிற்கணும்னு அவசியமே இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற, நீங்கள் முருகர் நம்புறீங்கன்னா இங்கே இருக்கிற முருகரை கும்பிடுங்க. உங்கள் ஊரில்
உங்கள் நகரில் இருக்கிற முருகரை கும்பிடுங்க, உங்கள் நகரில் இருக்க விநாயகர் கும்பிடுங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் போங்க, அம்மன் கோயிலுக்கு போங்க, நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.